விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க பகுதி. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா காட்ராம்பாக்கம் கிராம விவசாயி சி கோபால வாசுதேவன் ஆவார். அம்மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி செய்து நிறைந்த மகசூலை பெற்று தனது வேளாண் பொருளாதாரத்தை முன்னோக்கி செல்லுமாறு செயல்படுத்தி வருகிறார். அன்னாரின் அனுபவங்களை கூற கேட்டபோது, ஃபஸ்ட் டைமாக நான் கரும்பு எஸ்எஸ்ஐ மெத்தடில் பண்ணியிருக்கேன். இந்த எஸ்எஸ்ஐ மெத்தடில் இப்போ ஒரு 11 ஏக்கர் பக்கம் பண்ணியிருக்கேன். இது ஏன் இதை நான் பண்ணியிருக்கேன்னாக்கா, இதில் தொழில்நுட்பம் மாடர்ன் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். முன்னாடி நான் அதில் சவுக்க பயிரிட்டு இருந்தோம். சவுக்க அறுவடைக்கு அப்புறம் அந்த வேறு ஓட்டுற கலப்பையை வச்சு இதை வேரெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு திருப்பி அதை கொக்கி கலப்பையில் வச்சு ஓட்டி வேறு சுத்தமாக எல்லாத்தையும் வேறு எடுத்துகிட்டு சனப்பை விதைச்சோம். சனப்பை விதைச்சி அது 90 நாள் வளர்ந்ததுக்கப்புறம் டிஸ்க்கு கலப்பையில் ஓட்டிட்டு திருப்பி ரொட்டாவேட்டரி வச்சு புழுதியை ஆக்கிட்டு சமன்படுத்திட்டு கேவிகே அணுகினதுக்கப்புறம் அவங்க எனக்கு இந்த எஸ்எஸ்ஐனுடைய விவரத்துகள் பற்றி சொன்னாங்க. அதன் மூலியமாக இப்போ நான் ட்ரிப் இரிகேஷன் மிஷின் வச்சு அந்த பைப் லைனிங்லாம் பண்ணிவிட்டு லேட்டரல் லே பண்ணிட்டோம். இந்த மீன்வாயில் நாங்கள் என்ன பண்ணோம், எஸ்எஸ்ஐன்றதை நாங்களே சொந்தமாகவே எஸ்எஸ்ஐ நாட்டுறாங்க நிழல்வடை கூடாது அமைச்சு அதுலேயும் நானே சிப்பெடு பக்கத்துலேருந்து கரும்பு வாங்கி விதைக்கரணைகளை வாங்கி நாங்களே ட்ரேயில் அடுக்கி அதை ஒரு 35 நாள் அதை பராமரிச்சிருந்தோம். இப்போ இந்த 11 ஏக்கர் பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு போர் தான் இருக்குங்க. ஒரு போர்வெல் இருக்குது. ஒரு 250 அடியில் ஒரு 20 HP மோட்டர் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் ட்ரிப்பில் தண்ணி நம்மளுக்கு பற்றாக்குறை நேரத்துலையும் கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒரு டைமில் பாயணும் போது இந்த எண்டில் எங்கே எவ்வளோ தண்ணி கிடைக்குதோ இதே எட்ஜ் தான் கடைசிக்கும் கிடைக்குது. அப்போது தான் அந்த ட்ரிப்பை பற்றி நம்ம யோசித்தோம். அதே சமயம் ட்ரிப்பில் என்னன்னாக்கா இந்த நீரில் கரையும் உரத்தெல்லாம் நம்ம உள்ளே விட்டுக்கலாம். கடைசி வரைக்கும் வெட்டுற அந்த 10 நாள் வரைக்குமே நம்ம ஃபெர்டிகேஷன் கொடுக்கலாம். அதுக்காகவும் அதை சரி பண்ணுறோம். ரெண்டாவது அந்த இதை பண்ணும்போது பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம ட்ரிப்பு போடுறதும் சப்சர்ஃபேஸில் போட்டிருக்கேன். அடியில் நிலத்துக்கு அடியில் அந்த வண்டியால் பண்ணும்போது நிலத்தில் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம ஓசனுடைய அதனால் போட்டதுனால எனக்கு இடையில் இந்த பிட்வீன் இந்த 6 அடி கேப்பில் களைகளும் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது களை கம்மியாக இருந்தாலும் வண்டி போகும்போது அந்த ஓஸ் எது கட் ஆகிறதுக்கோ இல்லை எலி போன்ற அந்த இதெல்லாம் எதுவும் கடிக்காததுக்கோ உள்ளே மறைஞ்சிடும் போது ரொம்ப அந்த ஓஸை நம்ம பாதுகாத்துடுறோம். இப்போ நாங்கள் 90வது நாள் சோளை உரிக்கும் போதும் சரி, அடுத்து 120வது நாள் சோளை உரிக்கும் போது அந்த சோலையை நாங்கள் இந்த கேப்லேயே விட்டுட்டோம். அந்த கேப்லேயே விடுறதுனால இந்த தழைச்சத்து சாம்பல் சத்து இதிலே நிலைநிறுத்தப்படுகிறது. தண்ணி பாசும் போதும் தண்ணியுடைய ஈரம் இதில் ஈரம் விடாமல் இங்கே மெயின்டைன் ஆகுது. இந்த மண் நாளடைவில் இந்த சோலை மண்ணோட மண்ணாக மக்கி நிலத்துக்கு ஊட்டச்சத்து அதிகமாகிடுது. மண்புழு அதிகமாக இருக்குது. நான் 2 இடையில நடுவில் நடந்து பார்த்து அந்த மண்ணை கிளறி பார்த்தீங்கன்னா மண்புழு நிறையா மண்புழுனுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஈல்டு அதிகமாக இருக்குது. இந்த விதைப்பெற கருணை எடுத்துகிட்டு இதை நான் கட் பண்ணி நானே ரெடி பண்ணும்போது நீ ரொம்ப இது கொஞ்சம் யோசித்து செய்யப்பா, இதெல்லாம் ரொம்ப செலவு பிடிக்கும் என்னை பொதுவாக எல்லாமே நிறையா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் என்னை எல்லாம் ஒரு கேலி பண்ணுற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அப்புறம் இங்கே பயிர் வளர அதனுடைய திரட்சியெல்லாம் பார்த்துட்டு அவங்களே இப்போ யாரெல்லாம் என்னை கிண்டல் பண்ணாங்களோ அவங்களே நல்லா இருக்குதுன்னு இப்போ அவங்களே கேட்குறாங்க, எப்படி போடுறது, யாரை போய் அணுகணும், எங்கே போகணும், எந்த டிபார்ட்மெண்ட் கேட்கணும், எந்த கம்பெனியில் ட்ரிப்பு போட்டுக்கிறீங்க, எந்தெந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு என்ன கேட்குறாங்க. இதனால் நான் எல்லாரையும் கேட்டுக்கிறதுனா விவசாயிகள் மட்டும் இல்லை, சங்க இளைஞர்கள் என்ன மாதிரி இளைஞர்கள் எல்லாரும் வேலைக்கு போயிருந்தாலும் எது வந்தாலும் விவசாயத்தில் நாட்டை செலுத்துவாங்க. அங்கே நிறையா சவுக்கை போட்டு விட்டுட்டு நானே சவுக்கை தான் நிறையா போட்டிருக்கேன். இப்போ சவுக்கைன்னு இல்லாமல் ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் பண்ணால் நம்மளுடைய வருமானத்தை பெருக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு சி கோபால வாசுதேவன் அவர்களை 9047014959 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். விவசாயத்திற்கு ஆட்கள் கிடைக்காத இந்த காலகட்டத்தில் இயந்திரங்களின் தேவை மிகவும் அவசியமாகிவிட்டது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக நிலத்தினை உழுவதற்கும் நேரடி நெல் விதைப்பு செய்வதற்கும் களை எடுப்பதற்கும் பூச்சி மருந்துகளை தெளிப்பதற்கும் பல்வேறு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. இப்பொழுது பண்ணை இயந்திரமயமாக்குதல் குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் இயந்திரமயமாக்குதல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர்
ஸ்ரீதர் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பொறியியற் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முக்கியமான ஆராய்ச்சி நிலையமாக விளங்குவது வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி நிலையமாகும். இந்த வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி நிலையம் ICR என்று சொல்லக்கூடிய அங்கத்தின் கீழ் வரக்கூடியது. தற்பொழுது வேளாண்மையில் இயந்திரங்களின் பங்கு அதிகரித்து வருகிறது. ஏனென்றால் வேளாண்மையில் வேளாண் காரியங்களை செய்வதற்கு நமக்கு போதுமான ஆட்கள் கிடைப்பதில்லை. அப்படி போதுமான ஆட்கள் கிடைத்தாலும் அதற்கு உண்டான அதிக கூலி தர வேண்டியிருக்கிறது. மேலும் நகர்ப்புறத்தில் அனைவரும் வேலை தேடி செல்வதால் கிராமப்புறங்களில் வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடைப்பதில்லை. அதனால் இந்த வேளாண்மை இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையம் உழவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இயந்திரங்களை வடிவமைத்து உழவர்கள் பயன்படுத்தும் வண்ணம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சி மையத்தின் பயனாக பல்வேறு விதமான கருவிகள் இன்று சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் மற்றும் பெரிய விவசாயிகள் பயன்படக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இக்கருவிகள் அனைத்தும் செயல் விளக்கம் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் நிலங்களில் செயல்படுத்தப்பட்டு நம்பிக்கை ஊட்டும் வண்ணம் இருக்கிறது. மேலும் வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தினுடைய அடுத்த முக்கியமான நடவடிக்கை என்னவென்றால் முன்னோக்கி செயல் விளக்கத்திடல், அதாவது FLDன்னு சொல்லுவோம். இந்த முன்னோக்கி செயல் விளக்கத்திடலின் மூலமாக பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய கருவிகளையும் இந்த மாநிலத்தில் உள்ள விவசாய நிலங்களில் செய்து காண்பித்து நம்பிக்கை ஊட்டும் வண்ணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த AMRCயில் டெஸ்டிங் சென்டர் என்ற ஒரு சென்டரும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் வேளாண்மை இயந்திரங்கள் ஆராய்ச்சி செய்வோருடைய கருவிகளை களப்பரிசோதனை செய்து அதற்கு உண்டான சான்றிதழ்களையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வேளாண்மை இயந்திர மையத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் சிறு விவசாயிகள் மற்றும் பெரு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் மண்டல வாரியாக கருவிகளை உற்பத்தி செய்து வடிவமைத்து கொடுப்பதே ஆகும். மேலும் இங்கே கருவிகள் அனைத்து விவசாயிகளும் பெறக்கூடிய வகையில் இங்கே சுழல் நிதி திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த சுழல் நிதி திட்டத்தின் மூலம் சிறு மற்றும் வேளாண் இயந்திரங்கள் தயாரிக்கப்பட்டு விவசாயிகள், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள், தோட்டக்கலைத்துறை, வேளாண் துறை மற்றும் இதர துறைகளுக்கு நாங்கள் செய்து தந்து கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமில்லாமல் இங்கே வருகை புரிகின்ற விவசாயிகள் அனைவருக்கும் செயல் விளக்கம் மூலமாக அனைத்து கருவிகளையும் செய்து காண்பித்து நம்பிக்கையூட்டும் வண்ணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளாண்மை இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தினுடைய ஆராய்ச்சியினால் பல்வேறு விதமான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயிகள் இடையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உதாரணமாக டிராக்டரின் மூலமாக இயங்கக்கூடிய கொத்து கலப்பையுடன் கூடிய விதை விதைக்கும் கருவி, உளிக்கலப்பை, SRI சீடர் மற்றும் நெல் நேரடி விதைக்கும் கருவி, SRI பவர் வீடர் போன்ற கருவிகள் இன்று விவசாயிகளுடைய மத்தியில் பெரும்பான்மை அளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதோடு மட்டுமில்லாமல் வேளாண்மை விரிவாக்க திட்டத்தின் கீழ் டிரான்ஸ்பிளான்டர் மற்றும் இதர கருவிகளையும் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள நெல் பயிரிடப்படும் மாவட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இங்கே நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் டிராக்டரின் மூலம் இயங்கக்கூடிய உளிக்கலப்பை என சொல்லக்கூடிய கருவியாகும். இந்த கருவியை பயன்படுத்துவதன் மூலம் கடினமான நிலப்பாங்க அடிமண் இறுக்கத்தை நாம் தாராளமாக உடைக்கலாம். இந்த கருவியை இயக்க குறைந்தபட்சம் நாம் 40 HP டிராக்டர் தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் நேரடி நெல் விதைப்பு கருவி பிரபல்யம் அடைந்துள்ளது. இந்த கருவியின் மூலம் ஒரே சமயத்தில் நேரடியாக 8 வரிசையில் விதைக்கலாம். இதோடு மட்டுமில்லாமல் இதனுடைய அடுத்த அங்கமாக 4 வரிசைகள், அதாவது வேளாண் மகளிர் பயன்படுத்தும் வண்ணம் இருக்கக்கூடிய கருவியும் இருக்கின்றது. மேலும் இன்று SRI என்று சொல்லக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள நெல் விவசாயிகள் மத்தியில் பிரபல்யம் அடைந்துள்ளது. அந்த SRI திட்டத்தின் கீழ் இந்த SRI பவர் வீடரை பயன்படுத்தி நெல் வயல்களில் களை எடுக்க மிகவும் பயன்படுத்தலாம். அதேபோல்
டிராக்டரை கொண்டு தென்னந்தோப்புகளில் உள்ள காய்களை பறிப்பதற்கு இன்று டிராக்டரோடு இயங்கக்கூடிய கோகனட் ஹார்வெஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு இயந்திரத்தையும் உருவாக்கி கொடுத்துள்ளோம். இதை இந்த கருவியை தென்னந்தோப்புகள் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் பெருமளவில் பயன்படுத்தலாம். இப்போது நீங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால் தென்னை மரம் ஏறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவி. அனைவரும் எளிதாக தென்னை மரத்தில் ஏறி காய்களை பறிப்பதற்கு இந்த கருவியை பயன்படுத்தலாம். அதோடு மட்டுமில்லாமல் இந்த கருவியை பயன்படுத்தும் பொழுது நமக்கு 100க்கு 100 பாதுகாப்பும் இருக்கிறது. கருவியை பயன்படுத்தி தென்னை மரத்தின் மேலும் ஏறலாம். தென்னை மரத்திலிருந்து ஏறினதுக்கப்புறம் காய்களை பறித்ததுக்கப்புறம் மேலிருந்து கீழேயும் இறங்கிக் கொள்ளலாம். இக்கருவியினுடைய விலை 3000 ரூபாங்க. இந்த கருவியும் நாங்கள் சுழல்நிதி திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயன்படக்கூடிய வகையில் கொடுத்து வந்துள்ளோம். இந்த வேளாண்மை இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்திற்கு அனைத்து விவசாயிகளும் வந்து இங்கே என்னென்ன கருவிகள் இருக்கின்றன, அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது போன்றவற்றை தெரிந்து கொண்டு கருவிகளை செயல் விளக்கம் மூலம் நாம் பயன்படுத்தி இப்போது இருக்கக்கூடிய வேளாண்மை தொழில் இருக்கக்கூடிய லேபர் நான் அவைலபிலிட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு இது மிகவும் சிறந்த ஒரு தீர்வாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இவரை தொடர்பு கொள்ள முனைவர் ஸ்ரீதர் 9422525583. மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.